அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம 5வது நாள் சந்திக்கிறோம். எல்லா லீடர்ஸ் கொஞ்சம் டிடிசி அண்ட் அபோவ் லீடர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன், ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் இதை பார்க்குறாங்களான்னு வாட்ச் பண்ணுங்க. இந்த செஷனை கொண்டு வந்த நோக்கம் இந்த 21 நாள் நம்ம வியாபாரத்துக்காக சரியான முறையில் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு நாலேஜ் கொடுக்கணுங்கிறதான் கொண்டு வந்தோம். எனக்கு நம்ம அது கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க லீடர்ஸ். ஓகே, நம்ம ஏற்கனவே இந்த செஷனில் ஃபர்ஸ்ட் பர்பஸ், அதாவது நம்ம தேவைகள், நம்ம கடமைகள், கனவுகள் தான் இந்த வெற்றியை தீர்மானிக்குது. நம்ம இந்த பிசினஸ் சக்சஸ்க்கு மிக முக்கியம்னு சொன்னோம். அதுக்கு பிறகு பார்த்தோம் பவர் ஆஃப் டைரக்ட் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங்கை நம்ம பார்த்தோம். அதுல நிறைய விஷயங்கள், எப்படி கம்பேரிசன் வருமானத்துக்கு எப்படி இது உதவுதுங்கிறத பார்த்தோம். அதுக்கு பிறகு பேசிக் செஷன்ல இன்னைக்கு டிஎஸ்பின்னு சொல்லுவோம், ஃபாஸ்ட் ட்ராக் அசோசியேட்டுடைய பேசிக் ப்ரோக்ராம்ங்கிறது டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்டார்டர் ப்ரோக்ராம் சொல்லுவோம், டிஎஸ்பி சொல்லுவோம். அதனுடைய ஒரு விரிவாக்கம் தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அதுல பவர் ஆஃப் நெட்வொர்க் டைரக்ட் மார்க்கெட்டிங் பார்த்தோம், பவர் ஆஃப் மை லைஃப் ஸ்டைலுடைய பவர் பார்த்தோம், பவர் ஆஃப் யூ பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பவர் ஆஃப் டீம். இந்த பவர் ஆஃப் டீம்ங்கிறது என்ன செய்யும், ஏன் இந்த டீம்ங்கிறது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல மிக முக்கியம் பேசப்படுது. இன்னைக்கு பவர் ஆஃப் டீம்ங்கிறது தான் இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு ரோல் மாடலா, ஒரு வழிகாட்டுதல் இல்லாம தான் நம்ம தனி மனிதனா இருந்து கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு இந்த துறையில நாம ஒவ்வொரு இன்ஜா நகர்றதுக்கு, வழிகாட்டுறதுக்கு நமக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வாய்ப்பு தான் இந்த டைரக்ட் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியுடைய பொக்கிஷம் நான் சொல்லுவேன். பவர் ஆஃப் டீம்ல லீடர்ஸ் உடைய ரோல் மிக முக்கியமானது. எப்படிப்பட்ட தலைமை இருக்கணும்ங்கிறத நான் நிறைய இடத்துல போஸ்ட் கொடுப்பேன். தலைமைங்கிறது என்ன? தலைமைங்கிறது ஒரு பொறுப்போ, ஒரு பதவியோ, அல்லது ஒரு டிசிஷனோ, பொசிஷனோ கிடையாதுன்னு சொல்லுவேன். உண்மையிலே தலைமைங்கிறது தன்னை சார்ந்த நபர்களை அவங்களுக்கு தேவையான செயல்களை செய்ய வைக்கிறதா தலைமை. அந்த செயல்களை அவங்களுக்கு மதிப்பளித்து, அவங்களுடைய சிந்தனைகளுக்கு மதிப்பளித்து, அவங்களுக்கு தேவையை உணர்த்தி அதை அவங்களாலேயே அடைய வைக்கக்கூடிய ஒரு தலைமை தான் சிறந்த தலைமை. அதுவும் அந்த தலைமை தோழமையான தலைமையா இருக்கணும், அதிகாரமான தலைமையா இருக்கக்கூடாது, தன்னை மட்டும் முன்னிறுத்தக்கூடிய ஒரு தலைமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைமையை ஃபாஸ்ட் ட்ராக்ல இன்னைக்கு எல்லாருமே நாங்க உருவாக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருமே ஒரு தோழமையா, ஒரு சம ஏஜ்ல இருக்கிறதே எங்களுக்கு ஒரு பிளஸ். எல்லாருமே ஒரு 40 பிளஸ்ல தான் இருக்கிறோம். அது நமக்கு ஒரு பலம். இந்த 40 வயசுக்குள்ள இன்னைக்கு நிறைய அனுபவத்தோட நம்ம லீடர்ஸ் இன்னைக்கு ஒவ்வொரு நபரும் தன்னுடைய வாழ்க்கை இதுதான், தனக்கு லைஃப் ஸ்டைல் மட்டும்தான் வாழ்க்கை, தனக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லக்கூடிய இந்த டைரக்ட் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் உண்மையிலேயே ஜீரோவா இருக்கிறவங்களை ஹீரோவாக்குவோங்கிறத ஏத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம லீடர்ஸ் ஒவ்வொரு நபரும் அற்புதமா உங்களோட தோள் கொடுத்து உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒத்துழைக்கிறதுக்காக இன்னைக்கு நிக்கிறாங்க. அதுல சொல்லணும்னா இன்னைக்கு டிடிசி லீடர்ஸ் நம்ம அழகா தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அட்வைசர் போர்டுங்கிற ஒரு போர்டு வச்சு, டீமுடைய பலம் அட்வைசர் போர்டுங்கிற ஒரு போர்டு வச்சு, அந்த அட்வைசர் போர்டுல டிடிசிக்கு மேல இருக்கக்கூடிய அத்தனை லீடர்ஸையும் மெம்பர் ஆக்கி ஒரு விஷயத்தை நம்ம தீர்மானிக்கிறோம்னா, டீம்ல ஒரு மாற்றம் கொண்டு வரோம்னா, டீம்ல ஒரு ப்ரோக்ராம் பண்றோம்னா, அது எல்லாத்தையும் கலந்து ஆலோசிச்சுதான் நம்ம அட்வைசர் போர்டு டிசைட் பண்ணி தான் ஒவ்வொரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் சக்சஸ்ஃபுல்லா ஒரு மிகப்பெரிய டீமா லைஃப் ஸ்டைல்ல எதிர்காலத்துல 2021க்கு மேல சாதிக்கக்கூடிய ஒரு டீமா இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்குதுங்கிறத இன்னைக்கு கம்பெனியும் நமக்கு ரெகக்னைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான டீம்ல தான் நீங்க இருக்கிறீங்க. அந்த டீமுடைய தலைமை இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய டீம், ஒரு இன்னைக்கு ஒரு சேஞ்சஸ் கொடுத்துட்டு இருக்கிற டீமா நம்ம இன்னைக்கு மாறிட்டு இருக்கிறோம். ஃபாஸ்ட் ட்ராக் அசோசியேட்ன்ற பேர்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட லைஃப் இதுதான் வாழ்க்கைன்னு நான் எடுத்து 2000 டைரக்ட் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள நான் கால் பதிக்கும் போது 1998ல கால் பதிச்சேன். அன்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச அந்த ட்ரைனிங் அனுபவம் எல்லாம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அனுபவம். இன்னைக்கு அதுக்கு பிறகு 2010ல இருந்து தொடர்ச்சியா இந்த துறையில நான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த அனுபவத்தோட இன்னைக்கு ஒரு சந்தோஷமா ஒரு நம்ம டீமுக்கான ஒரு பெரிய இலக்கோட இன்னைக்கு பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் ட்ராக் அசோசியேட்ல தோள் கொடுத்துட்டு தோளோட தோளா இருக்கக்கூடிய அடுத்த அனுபவமா இந்த மிகப்பெரிய லீடர்ஸ் இருக்கிறாங்க. இன்னைக்கு சேவியர் ராஜா இன்னைக்கு டச்சிங் என்டிசில இருக்கிறாரு. அவருடைய அனுபவம் இந்த டைரக்ட் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட 10 வருடத்துக்கு மேல அனுபவம்.
சாதிச்ச அனுபவம். இந்த துறையில மட்டும் ஒட்டுமொத்தமா அவர் 3.5 கோடி 4 கோடிக்கு மேல சம்பாதிச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட அனுபவம் வாய்ந்த லீடர்ஸ் உடைய ஆலோசனை வழிகாட்டுதல் எவ்வரி ஃபாஸ்டாக் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் கிடைக்கும். அதே மாதிரி இன்னைக்கு சக்திவேல் திருச்சி, அவரும் 10 வருஷம் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில சாதாரண கூலி தொழிலாளியா வந்து இன்னைக்கு சாதிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான லீடர்ஸ். அவரும் தன்னுடைய தலைமைக்கு கீழே நிறைய நபர்களை உருவாக்கணுங்கிற வெறியோட இயங்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராஜவேல் பாண்டி, மிஸ்டர் ராஜவேல் பாண்டி தன்னுடைய சொந்த கவர்மெண்ட் வேலைய இந்த வியாபாரத்துல தூக்கி போட்டுட்டு ஒரு 35,000 ரூபாய் சேலரி வாங்கிட்டு இருந்த வேலையை தூக்கி போட்டுட்டு தன்னுடைய அடுத்த சந்ததிக்கு, தன்னுடைய எதிர்காலத்துக்கு இன்னைக்கு நான் பட்ட கஷ்டம் படக்கூடாது, அவங்களுக்கு ஏதாவது உருவாக்கி வைக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோட இன்னைக்கு உள்ள வந்து இயங்கிட்டு இருக்கிறாப்ல. இப்படி அற்புதமான லீடர்ஸ் கொண்ட ஒரு அற்புதமான டீம்ல தான் நீங்க இருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, நம்ம எஸ்டிசி இன்னைக்கு நிறைய லீடர்ஸ் இருக்கிறாங்க. லீடர்ஸ் இவங்க நாங்கெல்லாம் ஒரு ரேங்க் அடிப்படையில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறோம். நம்ம டீமுக்குள்ள ரேங்க் மட்டும் இல்லாம இந்த டைரக்ட் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில அனுபவம் வாய்ந்த நிறைய லீடர்ஸ், அடுத்து எஸ்டிசி நோக்கி வரக்கூடிய நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு முரளிகண்ணன் சார், அவரும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸான லீடர்ஸ். அதே மாதிரி இன்னைக்கு வெள்ளூர் கோவிந்தராஜ் சார் பல கோடிகள் சம்பாதிச்சு இன்னைக்கு பல கோடிகளுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய அவரும் அற்புதமான லீடர். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம எஸ்டிசி, கிரேட் எஸ்டிசி பொன்ராஜ் திண்டுக்கல், கிட்டத்தட்ட 10-12 வருஷம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸோட இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு நகன்று வந்துட்டு இருக்கக்கூடிய லீடர். அதே மாதிரி பழனிக்குமார் மிகப்பெரிய ஒரு தன்னுடைய வாழ்க்கையை சாதாரண இடத்துல ஆரம்பிச்சு ஒரு டெய்லரா ஆரம்பிச்சு இன்னைக்கு மிகப்பெரிய மாற்றத்துக்காக இன்னைக்கு தியாமணி ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு லீடர். அதே மாதிரி இன்னொரு மிக மிக முக்கியமான டச்சிங் ஆர்டிஸ்ட்ல வந்துட்டு இருக்க லீடர் நம்ம நியூவா ஃபாஸ்டாக் அசோசியேட்டுடைய கார் அச்சீவர் மிஸ்டர் செந்தில்குமார். அற்புதமா எங்களுக்கு சமமான நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அச்சீவர், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எப்படி பண்ணா ஜெயிக்க முடியும்ங்கிற நாலேஜ் உள்ள லீடர்ஸ். அதே மாதிரி நமக்கு இன்னொரு டிடிசி லெவல்ல, ஒரு இஜெடிசி லெவல்ல நிறைய லீடர்ஸ் இருக்கிறாங்க. இன்னைக்கு நெட்வொர்க்ல எக்ஸ்பீரியன்ஸான லீடர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம டீமுக்குள்ள வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதே மாதிரி நெட்வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ல ராஜ்கண்ணு, ஆல்பர்ட் சார், வேணுராதா, இப்படி நிறைய லீடர்ஸ் தன்னுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்காக பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட லீடர்ஸை கொண்ட அற்புதமான தலைமை இன்னைக்கு நம்ம டீமுடைய பலம் சொல்லலாம், ஃபாஸ்டாக் பலம் சொல்லலாம். இந்த இவ்வளவு பேர் கொண்ட இந்த அணி ஒரே குறிக்கோளோட தன்னுடைய எதிர்காலத்துல தான் நினைச்ச அந்த கோடீஸ்வர வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை, தன்னுடைய கனவுக்கான வாழ்க்கை அத்தனையும் உருவாக்கி தரக்கூடிய அற்புதமான டீமுக்குள்ள நாம இன்னைக்கு பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். சக்தி வாய்ந்த நெட்வொர்க்ல என்ன சொல்லுவாங்கன்னா, பெரிய கனவு இருக்கிற லீடரோட பயணம் பண்ணா மட்டும்தான் நம்ம இலக்கு சாத்தியமாகும் சொல்லுவாங்க. அதே மாதிரி நெட்வொர்க்ல நிறைய பேர் தோத்து போறதுக்கு பிரதானமான காரணமா இருந்ததுக்கு நிறைய லீடர்ஸ் தவறுகள் சொல்லுவோம். அந்த தவறுகள் இல்லாத அற்புதமான லீடர்ஸ், அதாவது ஒழுக்கமான, இன்னைக்கு நிறைய பெண்கள் இந்த துறையில சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி பெண்களை தன்னுடைய சகோதரியாவும் தன்னுடைய குடும்பமாகவும் பார்க்கக்கூடிய அத்தனை லீடர்ஸ் கொண்ட ஒரு அணியா நாம இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, எல்லாருமே சுய கட்டுப்பாடோட இந்த துறையை வளர்க்கணுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அணியா நம்ம இன்னைக்கு பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல நீங்களும் ஒருத்தங்க தைரியமா சொல்லலாம். மிகப்பெரிய இலக்கு ஃபாஸ்டாக்ங்கிறது என்னுடைய டீம் இல்ல நான் சொல்லுவேன். தயவு செஞ்சு அது என்னுடைய டீமா நினைக்காதீங்க, இது நம்ம டீம். ஒரு ஒற்றுமை இருந்தாதான் எதிராளியவோ அல்லது நம்ம கனவுகளையோ வீழ்த்துறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்பு தான் இன்னைக்கு உங்க கையில கிடைச்சிருக்குது. அதே மாதிரி இந்த அற்புதமான டீமுடைய நாலேஜால் உருவாக்கப்பட்டதுதான் இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த பிசினஸ் டூல்ஸ். இந்த பிசினஸ் டூல்ஸ்ங்கிறது மிக மிக முக்கியங்க. ஒரு டீம்ல ஜெயிக்கணும்னா, வெற்றி பெறணும்னா டூல்ஸ் வேணும். டூல்ஸ்ங்கிறது என்னங்க, இன்னைக்கு ஒரு அறிவான ஒரு மிகப்பெரிய மெக்கானிக் தன்னுடைய அற்புதமான கார்ல, இன்னைக்கு புது மனைவியோட ஒரு கார்ல சினிமா பார்க்க போயிட்டு இருக்கிறாரு. திடீர்னு கார் ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆனா அவர்கிட்ட எந்த டூலும் இல்லை. அந்த காரை சரி பண்ண முடியுமா? அவர் எவ்வளவு பெரிய நாலேஜ், எவ்வளவு பெரிய அறிவாளி, எவ்வளவு திறமைசாலியா இருந்தா கூட அவர் கையில ஆயுதம் இல்லைன்னா, எவ்வளவு பெரிய வீரனா இருந்தா கூட அவன் கையில ஆயுதம் இல்லைன்னா எதிரியை வீழ்த்த முடியாது. அதே மாதிரிதான் இந்த துறைக்கு டூல்ஸ்ங்கிறது மிக முக்கியமானது லீடர்ஸ். இன்னைக்கு நாம போட்டிருக்கிற ப்ரோச்சர்ஸ், ஒவ்வொரு ப்ரோச்சர்ஸும் எவ்வளவு பலம் வாய்ந்தது.
அந்த ப்ரோச்சர்ஸை நீங்க வாங்கி உங்க லீடருங்கிட்ட வாங்கி கையில வச்சு பாருங்க. நம்ம அத்தனை லீடர்ஸ் உடைய நம்ம பார்த்த அனுபவத்தை அதுல கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி ப்ராடக்ட் புக்கு இன்னைக்கு பல நபர்களை இன்னைக்கு அட்ராக்டிவா ஒரு டாக்டர் நம்ம ஃபாஸ்ட் ஆகக்கூடிய ப்ராடக்ட் புக்கை பார்த்தா அவங்க உடனே அந்த ப்ராடக்டை பத்தி கேட்கிற கேள்விகள் குறைஞ்சு போகும். அந்த அளவு நம்ம அதை ஒவ்வொரு டூலையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறோம். நீ ப்ராடக்ட் புக், ப்ராடக்ட் ப்ரோச்சர், இன்கம் ப்ரூஃப், இன்னைக்கு லீடர்ஸ் உடைய எல்லாருடைய இன்கம் ப்ரூஃபையும் நம்ம PDF ஃபைலா கொடுத்துருக்கிறோம். அதை வாங்கி உங்க ஸ்பான்சர் வரைக்கும் இன்கம் ப்ரூஃப் அந்த நீங்க அவங்க வாங்கியிருக்கிற அந்த பேமெண்ட்டுக்கான நெஃப்ட் ஸ்லிப்பை வாங்கி ஃபைல் பண்ணுங்க. அதை கொடுத்துருக்கிறோம். பிசினஸ் மேனுவல் டைரிங்கிறத நம்ம இந்த வருஷம் உருவாக்க போறோம். பிசினஸ்னா எப்படி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்ன, அதுல அச்சீவர்ஸ் யாரு, அவங்களுடைய போட்டோ, நீங்க ஈஸியா அந்த பிசினஸ் க்ளோசிங் பண்றதுக்கு நம்ம அற்புதமா பிசினஸ் டைரியை உருவாக்குறோம். இன்னைக்கு இவ்வளவு வாய்ப்புகளை வச்சுக்கிட்டு நீங்க செய்யக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க உழைக்கணும். உங்களுக்கான ஒர்க்குங்கிறது மிக முக்கியம். நான் தான் சொன்னேன், நேரம் டைம் மேனேஜ்மெண்ட்ல சொன்னேன், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கொடுங்க போதும். இதுல ஜெயிக்கிறது மிக ஈஸி. 2 மணி நேரம் உங்க வாழ்க்கையினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை 2 மணி நேரத்துல நம்ம உருவாக்க போறோம். அப்படி நீங்க என்ன இதுல உழைக்கணுங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணோடனே உங்களுக்கு நெஃப்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சா? நெஃப்ட் ஆக்டிவேட் ஆனாதான் உங்களுக்கு பணம் வரும். நெஃப்ட் ஆக்டிவேட் பண்றதுக்கு என்ன வேணும்னா, உங்க பேங்க் பாஸ்புக் வேணும். அந்த பேங்க் பாஸ்புக்ல கரெக்டா IFSC கோடு இருக்கணும், நம்பர் கிளியரா இருக்கணும். அது இருந்தாதான் நெஃப்ட் நமக்கு ஆக்டிவேட் ஆகும். நான் சொன்னேன், நெஃப்ட் யார் பண்றா? ரிசர்வ் பேங்குடைய ஏஜென்சி பண்றாங்க. அவங்களுக்கு இன்னாரெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு தேவை IFSC கோடு, அக்கௌண்ட் நம்பர் கரெக்டா இருந்தா நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புவாங்க. அதே மாதிரி மத்திய அரசாங்கத்தினுடைய கண்டிஷன் படி பேன் கார்டு, பேன் நம்பர் ஆக்டிவ் இல்லாத ஒரு ஐடிக்கு பேமெண்ட் தரக்கூடாதுங்கிறது ஒரு சட்டம். அதை நீங்க சரியா உங்க பேனை கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்களாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு KYC, இந்த 2 கொடுத்தாலே KYC ஆக்டிவேட் ஆயிடும். இந்த 3மே மிக முக்கியம். உங்களுக்கு மட்டும் இல்ல, டிஸ்ட்ரிபியூட்டர் ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் நெஃப்ட், பேன் கார்டு, KYC அப்ரூவ்டுங்கிறத நீங்க பார்க்கணும். ஒரு ஆளை டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க பார்ட்னரா சேர்த்துக்கிட்டா மட்டும் போதாது, அவங்களுக்கான தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணணும். அது மிக முக்கியமானது. இது இந்த KYC நெஃப்ட் இன்னைக்கு ஆப்லயும் இருக்குது. ஆப் மூலியமாவும் நீங்க அப்லோட் பண்ணலாம். மெயில் ஐடி நம்ம ப்ரோச்சர்ஸ்ல மெயில் ஐடி கொடுத்துருக்கிறோம், புக்ல மெயில் ஐடி கொடுத்துருக்கிறோம். அந்த மெயில் ஐடிக்கு 250 KB இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு 24 மணி நேரத்துல இதெல்லாம் அப்கிரேட் ஆகுது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இம்மிடியேட்டா நீங்க ஒரு ட்ரைனிங் இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த பேசிக் ட்ரைனிங்க நீங்களும் அட்டன் பண்ணணும், உங்க டிஸ்ட்ரிபியூட்டரும் அட்டன் பண்ணணும். ட்ரைனிங்ங்கிறது மிக முக்கியம். ஒரு நபர் சேர்ந்துட்டா மட்டும் அவர் உழைக்க மாட்டாரு. இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் இந்த ஸ்டார்டிங் காலகட்டங்கள்ல தோத்து போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணாம இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுனால தவறா போய் ஆரம்பிச்சு தவறா பேசி அவங்க தோத்து போயிடுறாங்க. அதனால பேசிக்ங்கிறத அட்டன் பண்ணிட்டு அதை எப்ப கிடைக்கும்னா ஜாயின் பண்ண வீக் கிடைச்சா நல்லது. முடிஞ்ச அளவு DSPங்கிறத நீங்க அட்டன் பண்றது இம்மிடியட்டா ஜாயின் பண்ண வீக்ல அட்டன் பண்ணுங்க. உங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஜாயின் பண்ண வீக்ல அட்டன் பண்ண வைங்க. நம்ம DSP ஒரு புக் போட்டிருக்கிறோம். அந்த புக்ல இங்க பார்த்த அத்தனை விஷயங்களும் அதுல இருக்குது. ஃபுல்ஃபில் பண்ணுங்க லீடர்ஸ். இது மிக முக்கியமானது. அடுத்து பாத்தீங்கன்னா நியரஸ்ட் ஹால் மீட்டிங். நாமளும் சரி, நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி, பக்கத்துல நீங்க இருக்கிற லிவிங் ஏரியால கம்பெனி நமக்காக உருவாக்கி கொடுத்த கால் மீட்டிங்ஸ் இருக்குது. அந்த மீட்டிங்ஸ நாம ஒரு நிமிஷம் சாரி நம்ம பக்கத்துல இருக்கிற அந்த கால் மீட்டிங்ங்கிறத நாம கண்டிப்பா அட்டன் பண்ணணும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டருடைய கடமையும் கூட, சரிங்களா? அந்த கடமை அங்கிறத நாம சீரியஸா நம்ம அட்டன் பண்ணணும். நமக்காக உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. நமக்காக உருவாக்கி இருக்கிற மீட்டிங்ஸ் நீங்க ஆல் ஓவர் இந்தியாவில் 100க்கு மேற்பட்ட மீட்டிங்ஸ் வாரம் பல கோடி செலவழிச்சு நம்ம கம்பெனி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல நீங்களும் வாரம் தவறாம அட்டன் பண்ணணும்.
உங்க டிஸ்ட்ரிபியூட்டரையும் வாரம் தவறாம அட்டெண்ட் பண்ண வைக்கணும். 4வது இமிடியேட் ப்ராடக்ட் இஷ்யூ, அவங்களுக்கு இமிடியேட்டா பொருட்களை வாங்கி தரணும். நீங்களும் ஜாயின் பண்ணோடனே பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. என்னையிலிருந்து என்னைக்கு பொருள் வாங்கினீங்களோ அன்னைக்கு உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் அந்த பொருளை பயன்படுத்தி பாருங்க. அப்பதான் நீங்க பேசுறது ஒரு கான்ஃபிடன்ட் வரும். இதேதான் உங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் சொல்றீங்க, செஞ்சு கொடுக்குறீங்க. இது மிக முக்கியமான விஷயம். பொருள் நாளைக்கு வாங்கிக்கலாம், ஒரு மாசம் கழிச்சு வாங்கிக்கலாம் நினைச்சீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களை விட்டு வெளியே போயிடுவாரு. ஏன்னா அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி பார்த்தாதான் அவருக்கு நம்பிக்கை வரும். வார்த்தையால கேட்கறதோட பயன்படுத்துறதுனால வரக்கூடிய அந்த நம்பிக்கை தான் பலம். அதனால அதை பயன்படுத்த சொல்லுங்க லீடர்ஸ். நீங்களும் பயன்படுத்துங்க. அச்சீவர் ட்ரைனிங் மீட்டிங், அதே மாதிரி நம்ம லீடர்ஸ் வைக்கக்கூடிய நிறைய ப்ரோக்ராம்ஸ், நிறைய மீட்டிங், கேட்டகரி மீட்டிங் நம்ம நிறைய வச்சிருக்கிறோம். டிஸ்ட்ரிபியூட்டருக்கான கேட்டகரி இருக்குது, நம்ம வச்சிருக்கிற ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிகியூட்டிவ், கோஆர்டினேட்டருக்கான மீட்டிங்ஸ் தனியா இருக்குது, டிசிக்கான மீட்டிங்ஸ் இருக்குது, லீடர்ஷிப் மீட்டிங் இருக்குது, சக்சஸ் key to success level 1, key to success level 2, ஸ்பீக்கர் ஒர்க்ஷாப், இப்படி எல்லாம் நிறைய டைப் ஆஃப் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் எக்கச்சக்கமான நம்ம மீட்டிங் ட்ரைனிங்க்கு மட்டும் டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இந்த பிசினஸ்ல நம்ம சாதாரண நபரை அந்த ஹீரோவாகனா அது மிக மிக முக்கியம். பயிற்சி தான் லீடர்ஸ். ஏன்னா இன்னைக்கு பயிற்சிங்கிறது யாருக்கு அதிகமாகுதோ, யாரு பயிற்சி அதிகமா எடுத்துக்கிறாங்களோ அவங்க தான் லீடர் சக்சஸ் பண்றாங்க. அதனால தயவு செஞ்சு நீங்க எடுக்க வேண்டியது இந்த 5 விஷயம் இம்மிடியட்டா பார்க்கணும். 6வது விஷயம், டீம் லீடர்ஸ் உடைய சர்வீஸை எப்படி பயன்படுத்துறது, நமக்காக வர்றாங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க லீடர்ஸ். நிறைய பேர் ஏதோ இந்த வியாபாரம் அப்ளைனுக்காக பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க, தவறு. இன்னைக்கு உங்க சொந்த அண்ணன் நம்பி ஒரு வியாபாரத்துல சக்சஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க அதே வியாபாரத்தை நான் பண்றேன் கத்துக் கொடுங்க சொல்லி பாருங்க, பாப்போம் கத்துக் கொடுக்குறாங்களா பாப்போம். ஆனா இந்த வியாபாரத்துல அவங்களுக்காகவும் அவங்க வந்திருக்கிறாங்க, ஆனா நமக்கும் நம்ம வளர்ச்சிக்கும் அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அவங்கள சரியான முறையில மதிக்கணும், சரியான முறையில பயன்படுத்தணுங்கிறது மிக முக்கியமானது லீடர்ஸ். நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா அந்த மீட்டிங்கை ஃபாலோ பண்றப்ப நான் நிறைய சொல்லுவேன் எப்படி அப்ளைனோட வாட்ச் பண்ணணுங்கிறது. அப்ளைன அவங்கள ஒரு ஒரு ஹீரோவா, ஒரு ரோல் மாடலா நீங்க நினைச்சீங்கன்னா ஜெயிச்சுவீங்க லீடர்ஸ். இதை சீரியஸா கடைபிடிங்க. அப்ளைன் டீம் லீடர்ஸ் உடைய சர்வீஸ், அதுக்கு பிறகு அவர் கஸ்டமர் ப்ராடக்ட் சர்வீஸ், கஸ்டமருக்கான ப்ராடக்ட் சர்வீஸ். ஒரு நபர் இன்னைக்கு எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அவர் கையில கிடைக்கணும். அது கடமையும் கூட. வியாபாரத்துல சர்வீஸ்ங்கிறது மிக முக்கியம். நாம இந்த வியாபாரத்துல சர்வீஸ் மட்டும் தான் பண்றோம் லீடர்ஸ். அந்த சர்வீஸை மிக முக்கியமா சொல்லுவாங்க. காந்தி கூட தொழிலை பத்தி சொல்லும்போது சொல்லுவாரு, உனக்கு முதலாளி யாருன்னா நீ கிடையாது, கஸ்டமர் தான் முதலாளின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை இங்க கடைபிடிங்க லீடர்ஸ். வாழ்க்கையில ஜெயிக்கணும். நம்ம இங்க பிசினஸ் ஆட்டிடியூட், பிசினஸ் என்டர்பிரனரா நம்ம மாறிட்டு இருக்கிறோம். நீங்க இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா சேர்ந்துருக்கீங்கன்னு நினைக்காதீங்க, ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க நினைங்க. அப்படி ஆரம்பிச்சிருக்கீங்க நினைச்சிட்டீங்கனாலே நீங்க பாதி ஜெயிச்சிட்டீங்க லீடர்ஸ். இது என்னுடைய தொழில், இது என்னுடைய வியாபாரம் நினைச்சாலே நாம ஜெயிச்சிருவோம். அப்படிப்பட்ட வாய்ப்பு தான் அது. அந்த சர்வீஸ்ங்கிறது மிக முக்கியமான விஷயம். இந்த மிக முக்கியமான விஷயத்துல நாம இன்னைக்கு பயணம் பண்றோம். இந்த 6 விஷயமும் உங்களுக்குள்ள மிக முக்கியமா தேவையான ஒரு விஷயமா நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல நம்ம பார்க்கக்கூடிய இந்த சக்சஸ் 5 ஸ்டெப்ஸ் ஃபார்முலாங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த 5 ஸ்டெப்ஸ் சக்சஸ் ஃபார்முலாங்கிற ஹெட்லைனோட நீங்க பார்த்துட்டு நான் உங்ககிட்ட முடிக்க போறேன். கொஞ்சம் இந்த வீடியோஸை திரும்ப 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 எவ்வளவு கேட்க முடியுமோ லீடர்ஸ் கேளுங்க. இது எவ்வளவு உங்க மனசுல பதியுதோ அந்த அளவு தூக்கத்துல தட்டி எழுப்புனா கூட நமக்கு இதெல்லாம் தெரியணும். அப்பதான் நாம ஒரு நல்ல டீச்சரா நாளைக்கு மாறுவோம், நாம நல்ல ஒரு தலைவரா மாறுவோம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நம்ம சிறப்பா செய்வோம். அதனால இந்த வீடியோஸை மீண்டும் மீண்டும் நல்லா கேட்டு பாருங்க. அதுல இன்னைக்கு 5 ஸ்டெப்ஸ் ஃபார்முலால என்ன பேசிக் கொடுக்க போறேன் அங்கதான் உங்க முன்னால வச்சிருக்கிறேன். பேசிக் ஸ்டெப்ஸ் என்னென்ன, இந்த லைஃப் ஸ்டைல்ல சக்சஸ் பண்றதுக்கு பேசிக்கா உங்களுக்கு என்ன ஸ்டெப்ஸ் வேணும் அங்கத நீங்க பார்த்துட்டு முடிக்கிறோம். முதல் ஸ்டெப்பே இங்க மீண்டும் மீண்டும் சொல்றோம், முதல் சக்சஸ் ஃபார்முலா டேக் ட்ரைனிங். நீங்களும் உங்க டீமுக்கும் பயிற்சியில எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவு நீங்க ஜெயிக்க போறீங்க. உங்க அணி ஜெயிக்க போகுது. அணி ஜெயிக்க ஜெயிக்க நீங்க ஒரு சாதனையாளராக மாற போறீங்க. செகண்ட்,
இந்த பிசினஸுக்கு ரா மெட்டீரியல், இந்த வியாபாரத்துல ஒரு பாசிவ் இன்கம்ங்கிறத நோக்கி நம்ம பயணம் பண்ணணும்னா, இந்த நெட்வொர்க் சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னா, உங்க தலைமுறைக்கும் ஒரு வருமானத்தை உருவாக்கணும்னா நம்மளோட நிறைய டிஸ்ட்ரிபியூட்டரை உருவாக்கணும். ஆள் சேர்க்கிறது கூட வச்சுக்கோங்க லீடர்ஸ். இன்னைக்கு எவனெல்லாம் தன்னோட ஆட்களை அதிகப்படுத்திருக்கிறானோ அவன் தான் தலைவன், அவன் தான் கோடீஸ்வரன், அவன் தான் பேர் புகழ் வாங்குறான். அத்தனையும் இதெல்லாம் உங்களுக்கு வேணுமா? வேணும்னு நினைச்சா நீங்க செய்ய வேண்டியது, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இன்னைக்கு பணம் வேணும், வாழ்க்கையில ஏக்கத்தோட கவலையோட இன்னைக்கு பயணம் பண்ணிட்டு இருக்கிற உங்க சொந்த பந்தங்களுக்கு நீங்க இந்த பிசினஸை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கான செகண்ட் லிஸ்ட் ப்ராஸ்பெக்ட் அண்ட் கஸ்டமர் லிஸ்ட்டை எப்படி எடுக்க போறோங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு பிறகு இந்த ப்ராடக்டை பத்தியும் பிசினஸை பத்தியும் எப்படி நம்ம அவங்களுக்கு கொடுக்க போறோம், அவங்களை எப்படி ஒரு மீட்டிங்க்கு இன்வைட் பண்ண போறோம், எப்படி அவங்களுக்கு கால்ஸுக்கு கூப்பிட போறோம், எப்படி ஒரு மீட்டிங் கூப்பிட போறோங்கிறத இன்வைட் மீட்டிங்ங்கிற செஷன்ல பார்க்க போறோம். நாலாவது ஸ்பான்சர் டு அசோசியேட் சொல்லலாம் அல்லது பார்ட்னர் சொல்லலாம். உங்களுக்கு கீழே 2 எப்படி கம்ப்ளீட் பண்றது, சக்சஸ் ஃபார்முலா மிக முக்கியமா நம்ம சொல்லுவோம் 2-4 சொல்லுவோம். யார் ஒருத்தங்க இந்த 2-4 கரெக்டா செய்யறாங்களோ அவங்க முடிக்க முடியும். அந்த 2-4 இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களை சுத்தி இன்னைக்கு வெல்த்துக்கான ப்ராடக்ட், அற்புதமான ஆயுஷ் உடைய அங்கீகாரம் பட்ட ஆயுஷ் பிரீமியமான ப்ராடக்ட் நம்ம கம்பெனி கொடுத்துருக்குது. அதை எப்படி கஸ்டமர்களுக்கு கொடுத்து உங்களுக்குன்னு ஒரு வியாபாரத்தை செல்ஃபா கிரியேட் பண்ண போறீங்கிறத நாளைக்கு செஷன்ல நீங்க பார்க்க போறீங்க லீடர்ஸ். நான் சொல்றேன் திரும்ப, இந்த எல்லா வீடியோவையும் கண்டினியூவா எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்துக்கிட்டே வர்றாங்களோ அவங்களுக்கு இந்த வியாபாரத்துல என்ன தேவையோ அத்தனையும் கிடைச்சிடும். அதனால தொடர்ச்சியா இந்த வீடியோ மூலமா பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ இந்த 21 நாள் மட்டுமல்ல லீடர்ஸ், எப்ப இல்லாம ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க ஒரு லீடரா மாத்த நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த லிங்கை கொடுத்து அவங்க தொடர்ச்சியா பார்க்க வைங்க. அந்த நோக்கத்துல தான் நான் அந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஒவ்வொரு ஆளையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம இந்த வீடியோ பார்க்க முடியும். மீண்டும் சொல்றேன் லீடர்ஸ், இதை ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் கொண்டு போய் சேருங்க. நம்ம அடுத்தடுத்து இந்த 5 ஸ்டெப்ஸ் ஃபார்முலாவை நம்ம எப்படி செய்ய போறோங்கிறத அடுத்த 5 நாட்கள் நம்ம பார்க்க போறோம். மிக பிரம்மாண்டமா பார்க்க போறோம். அதனால என்னோட தொடர்ச்சியா பயணம் பண்ணி வாங்க. உங்க வாழ்க்கையை மாத்த இந்த ஃபாஸ்ட் ட்ராக் அணி இருக்குதுன்னு சொல்லி விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த், ஜெய் லைஃப்.